ஹாய் மக்கள், இட்லி ஊற்றிக்கலாங்க. இட்லி, தக்காளி பழத்து குழம்பு, சட்னிங்க. இட்லி போட்டு வேக வச்சுக்கலாங்க. ஹாய் மக்கள், இட்லி கார சட்னிங்க, கடலை சட்னி செய்யலாங்க. வெங்காயம் பூண்டுலாம் உரிச்சிக்கலாங்க. வெங்காயம்லாம் கழுவி வச்சுங்க, வறுத்து வச்சுக்கலாம் வணக்கிறதுக்கு. இப்போ தக்காளி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ மிளகாயெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுங்க, வணக்கிறதுக்கெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கலாங்க. கார சட்னிக்கு வரமிளகா, வெங்காயம், பூண்டு, தேங்காய் கொஞ்சம்ங்க எல்லாம் வச்சு நம்ம சட்னி ஆட்டிக்கலாங்க. வணக்கி வெங்காயம் மிளகாயெல்லாம் வணக்கலாங்க. சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க, நல்லா வாசனையாக மணமாக இருக்குங்க. தக்காளி போட்டுக்கலாங்க. தக்காளி வணங்கிறது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க, அப்போ நல்லா வணங்குவோம். வணங்கிடுச்சுங்க, நம்ம இறக்கலாம். தேங்காய் ஒன்றுங்க, தேங்காயோட கொஞ்சம் புளிங்க, ஊண்டுங்க, ஒரு பிஞ்சளவு புளி போட்டு ரெண்டையும் வணங்கிக்கலாங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றி வணங்கிக்கலாங்க. 2 கலர் ரொம்ப நேரங்க வேணாம், இறக்கிக்கலாங்க. வணங்கிக்கிச்சுங்க புளியும் தேங்காயும். இப்போ நம்ம சட்னி ஆட்டிக்கலாங்க. இப்போ உப்பு போட்டுக்கலாங்க தேவையான அளவுக்கு சட்னிக்கு. மிக்சியில் போட்டுக்கலாங்க. நம்ம அதை அரைச்சிக்கலாங்க. எடுத்துக்கலாங்க. இட்லி பாருங்க நல்லா சாஃப்டாக வந்து போச்சு. இட்லி ஆவி பறக்க இட்லிங்க, கார சட்னி. கார சட்னி ஊற்றிக்கலாங்க. சாம்பார் ஊற்றிக்கலாங்க. கார சட்னி, சாம்பார். வாங்க சாப்பிடலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றிங்க.